ஹலோ கைஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 6.1ல் 11th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம் உள்ள போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. அண்ட் இந்த கடைசி 4 சம் போட போகிறோம். ஸோ இந்த சம்ஸ்க்கான ஃபார்முலாஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ யூடியூப்பில் இன்னும் பல வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். என் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆக்சுவலி மேக்ஸு நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் ஜேஇ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களையும் நோட் பண்ணணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் பிரகாரம் நான் நடத்திருக்கேன். ஸோ கொஷின் என்னென்னா, a particle acted on by constant forces. இது இந்த 2 வெக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. and is displaced from the point 1, 2, 3 and to the point 5, 4, 1. find the total work done by forces. அதாவது எவ்வளவு செயல் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க, எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னு கேட்குறான். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இது இன்னும் 2 கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு கேள்வி வரும். இப்போ நீங்கள் கதவை 2 கை வச்சு தள்ளுறீங்க, அது கொஞ்சம் வெயிட்டான கதவுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டுமே 2 பொசிஷனில் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 3 டைமென்ஷனல் எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு கிராஃபிக்கல் பொசிஷன் நீங்கள் தள்ளுற இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 2 கையுமே இங்கே ஒரு கை இங்கே ஒரு கைன்னு 2 XYZ கோஆர்டினேட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது கான்ஸ்டண்ட்டாக வேறு டைரெக்ஷனில் தள்ளுறோம். அதை தான் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் கான்செப்ட். அண்ட் அந்த பொருள் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் நவருதுன்னு கொடுத்துருக்கான். இந்த 1, 2, 3ன்றதுலேருந்து 5, 4, 1 பாயிண்ட்டுக்கு நவருது. ஸோ டைரெக்டாக ஆன்சர் சால்வ் பண்ண போயிடலாம். ஸோ நம்ம கொஷின் கேப் பண்ணியாச்சு. ஸோ 2 ஃபோர்ஸ் ஒரு பொருள் ஆக்ட் ஆகுது, ஆனால் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் அப் பண்ணால் டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த டோட்டல் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பொருளை நகர்த்துது. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணணும். முதல்ல F1 வெக்டரையும் F2 வெக்டரையும் ஆட் பண்ணணும். அதுக்கு இப்படி போட்டுக்கோங்க, F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ ஆட் பண்ணணும். 8i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 6k கேப் 6i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். இதை ஆட் பண்ணிக்கணும். சைன் போட்டுக்கணும். 8 + 16 இங்கே போட்டுங்க, F வெக்டர் கேப் 8 + 16 14i கேப் 2 + 2 4j கேப் மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 8k கேப். இதுதான் F வெக்டர். ஸோ இப்போது இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் நவுந்துருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 8 கிலோமீட்டர் பாதையில் 3 கிலோமீட்டர் நகர்ந்துருக்கீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? மைனஸ் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இப்போது W = F வெக்டார் டாட் D வெக்டார், இதுதான் ஃபார்முலா. இந்த பற்றியில் எழுதிக்கங்க. ஸோ D வெக்டார் கண்டுபிடிக்கணும். D வெக்டாருக்கு சிம்பிள் இது. இப்போது நீங்கள் சில இன்ட்டு நோட் பண்ணிக்கணும். இதுக்கு ஃபார்முலா வந்து நீங்கள் எப்படி எழுதிங்கன்னா, டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். உங்கள் ஸ்கூலில் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்களேன்னுவீங்க. ஸோ இது வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அது அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும் நீங்கள் சொல்ல வர்றது. டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இங்கே பாருங்கள், இது டு த பாயிண்ட் செகண்டாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ டு த பாயிண்டில் 5, 4, 1 கொடுத்துருந்தாங்க. அது வந்து மூணுமே XYZ பொசிஷன். XYZனா IJK. ஸோ அதை அந்த மாதிரி எழுதிங்க, ப்ளஸ் 4JK ப்ளஸ் 1K கேப். இப்போது 1, 2, 3 இது எழுதணும், ஆனால் மூணுமே மைனஸ் வரும். 1, 2, 3க்கு 1i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். 5 - 1 4i கேப் 4 - 2 ப்ளஸ் 2j கேப் 1 - 3 மைனஸ் 2k கேப். ஸோ இப்போது டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். W = F வெக்டார் டாட் D. இப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். 14i ப்ளஸ் 4j
minus 8k cap dot 4i plus 2j minus 2k cap dot product is 14 4s are 56, 4 plus 4 2s are 8 plus 8 minus 8 minus 2 minus 8 minus 2 ஒரே நிமிஷம். ஸோ minus 8 minus 2 plus 16, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 8 plus 16 24, 24 plus 56 80, ஸோ W equal to 80 units. இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த அளவுக்கு ஒர்க் டன் அங்கே நிகழ்ந்துருக்குன்னு அர்த்தம். +4 10 0 1 plus 5 6 plus 2 8 கரெக்டாக இருக்குது.